தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரம அழைப்பின் பந்தயம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். என்னதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். என்னதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக ஐயா நியமித்த, எனக்காக ஐயா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை 5 மணி முதல் இந்நேரம் வரை ஏறக்குறைய 3 மணி நேரம் அவனுடைய சமூகத்திலே அமரச் செய்து இந்த இடைவிடா சகாயமாதா பரிந்துரை செபக்குழு உள்ள அனைத்து பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து தாய் மரியாளோடு சேர்ந்து இணைத்து ஒரு மனதாய் சங்கீதங்களையும் திருப்பாடல்களையும் வசனங்களையும் வார்த்தைகளையும் வாசிக்க வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய இந்த பலத்தையும் சக்தியும் ஞானத்தையும் எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ நீர் என்னை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. உன் வார்த்தைகளை என் வாயில் வைத்து நீர் என்னை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி. நீர் என்னோடு இடைப்படும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை என் நாவில் வைத்திரணும் அப்பா. நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. நான் பேசுகிறேன், நான் கேட்கிறேன். நீ என்னோடு என் வாயிலிருந்து நீர் பேசப்போவதற்காய் நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இந்த யூடியூப் வழியாக அநேக தேவ பிள்ளைகளை நீர் தொடப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் சிந்தனைக்கு பரம அழைப்பின் ஒரு பந்தயம். நமக்கும் ஓட்டம் உண்டு, நமக்கும் ஓட்டம் உண்டு. பிலிப்பியர் 3:14 சொல்வதைப் போல கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை அழைத்திருக்கிறார்.
மேலே அழைக்கிறார், விண்ணகத்துக்கு அழைக்கிறார். அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு அந்த இலக்கை நோக்கி நான் பாய்ந்து ஓடுகிறேன் என்று தூய பவுல் சொல்வார். நிறுத்தாமல் ஓடுங்க, இலக்கை பார்த்துட்டு ஓடுங்க. இப்போ பந்தயம் யாருக்கு? எல்லா விசுவாசிகளுக்கும் பந்தயம். மேகம் போல சூழ்ந்துள்ள இத்தனை பெரும் சாட்சி கூட்டத்தை நாம் கொண்டிருப்பதால் நம்மை சுற்றி பிணைத்து கொள்ளும் எல்லாவற்றையும் நம்மை பற்றி கொள்ளும் பாவத்தையும் களைந்துவிட்டு நமக்காக குறிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் மன உறுதியுடன் ஓட வேண்டும். ஓடணும். பந்தயம் யாருக்கு? ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும். நம்முடைய வீடு, வேலை, கல்லூரி எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டக்காரர் தான். அது பரலோக அழைப்பு உங்களுக்கும் உண்டு. ஒலிம்பிக் பந்தயத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு தான் தங்கம். இங்கே எல்லாரும் ஓடினாலும் ஜெயிக்கலாம் இல்லையா? இங்கே எல்லாரும் ஓடினாலும் எல்லாருக்கும் வெற்றி உண்டு, எல்லாருக்கும் பந்தயம் உண்டு, எல்லாருக்கும் கிரீடம் உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு, மகிமையின் கிரீடம் உண்டு. இப்போ பந்தயத்தில் இலக்கு என்ன? கிறிஸ்துவே அந்த இலக்கு, கிறிஸ்துவே அந்த பரிசு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம் என்று வேதம் சொல்லுகிறது. பரம அழைப்பு என்றால் என்ன? பரம படைப்பு என்றால் பணம், பதவி, புகழ் இல்லை. இயேசுவை முழுசாக அடைவது, அவர் கூட நித்தியமாக இருப்பது தான். அதுதான் பிலிப்பியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்து கொள்ள நமக்கு பந்தயம். ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே இருக்கணும். நம்மளும் இயேசுவை மட்டும் பார்த்து ஓடணும். 100 கிலோமீட்டர் ஓடுறவன், 100 மைல் ஓடுறவன், 100 மணி மோட்டோ ஓடுறவன் முடிவுக்கு ஒரு கோடு இருக்குது பார்க்குறான். பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டான். அவன் அந்த லெக்க நோக்கி ஓடுவான். நம்மளும் இயேசுவை மட்டும் பார்த்து ஓடுவோம். பந்தயத்தில் என்ன தடை? பின்னால் உள்ளதை நினைத்து பார்ப்பது தான் தடை. நம் குற்றங்களை, பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகு பின்னால் எரித்து விட்டார். உன் குற்றங்களை நான் மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன். நம்ம அப்போ கூட அதை குற்றம் செஞ்சேன்னு சொல்லி குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கிறனால தான் ஓட்டத்தை ஓட முடியல. பின்னால் உள்ளதை நினைத்து பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். பின்னால் உள்ளவற்றை மறந்து முன்னால் உள்ளவற்றை நோக்கி ஓடுவோம். தோல்வி வேண்டாம், பாவம் விட்டு, பாராட்டு விட்டு, எல்லாத்தையும் விட்டுடுங்க. லோத்தின் மனைவி என்ன ஆனாங்க? உப்பு தூண மாறினாங்க. திரும்பி பார்த்துட்டாங்க. நீ திரும்பி பார்க்காத, ஆண்டவர் சமத்தில் உண்மையாயிரு. பாவம் என்கின்ற பாரத்தை சுமந்துக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை பற்றி கொள்ளும் பாவத்தை களைந்து விட்டு இயேசுவின் பின்னால் ஓடும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். பாவம் என்கின்ற பாரத்தை தூக்கி போடுவோம். நம்மை பற்றிக்கொள்ளும் பாவத்தை களைந்து விடுவோம். இன்னைக்கு அதுதான். மனுஷ பாராட்டுக்கு வேண்டாம், மனிதனுடைய பாராட்டு நமக்கு வேண்டாம். ஒருவர் மற்றவரிடந்து பாராட்டை ஏற்றுக்கொள்கிறீர்கள். பாராட்டுக்காக ஓடாதீங்க, லைக்குக்காக ஓடாதீங்க. கடவுளுடைய பாராட்டுக்காக ஓடுவோம். மத்திய வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல பணியாளரே, உன்னை சிறியவற்றில் நீ பொறுப்புள்ளவனாக இருந்தால் பெரிய இடத்தில் உன்னை உயர்த்துவேன். மனுஷருடைய பாராட்டு வேண்டாம், ஆண்டவருடைய பாராட்டு போதும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் பாராட்டு. சோர்வு தான் நமக்கு தடை. அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை. என்னுடைய பலவீனம், என்னுடைய மாத்திரை போடுறேன், மருந்து குடிக்கிறேன், டேப்லெட் போடுறேன், தூக்க மாத்திரை போடுறேன். பல வேதனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் எழுத முடியல. சோம்பல், அசதி, பசாசு கொண்டு வருவான். ஓடும்போது ஓட்ட சோர்வு. நன்மை செய்வதில் சோர்வடைய வேண்டாம். தூரத்தில் நிற்காதீங்க, கடைசி வரை ஆண்டவர் சமூகத்தில் ஓடுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஓடுங்க. எப்படி ஓடுவது? நம்முடைய பார்வையை இயேசு மேல் பதிய வைத்து ஓடணும். நம்பிக்கை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம்.
புயலில் பேதுரு நடக்க ஆசைப்பட்டான், நடந்தான், மூழ்கிச்சு. நடக்கும் பொழுது மூழ்கிச்சு. ஏன்? இயேசுவை பார்த்தபோது வரைக்கும் அவன் நடந்தான். இயேசுவை விட்டுட்டான், லெஃப்ட் ரைட்டில் பார்த்தான், மூழ்கிட்டான். ஆண்டவரேன்னு கத்துறான், உடனே வந்து தூக்குறான். நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவர் இயேசு. இரண்டாவது எப்படி ஓடுறது? பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் ஓடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுவார். நீங்கள் ஓடலை, ஆவியானவர் உங்களை ஓட வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களை ஓட வைப்பார். ஓடுங்க, வேத வசனத்தை படிங்க, டெய்லி ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கோங்க. பந்தயத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி வசனம். வசனம் இல்லாமல் ஓட முடியாது. அப்போ பரிசு என்ன? அழியாத கிரீடத்தை தருவார். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் பரிசு பெறுவது ஒருவர் மட்டுமே. அழிந்து போகும் வெற்றி வாகை பெற அல்ல, அழியாத வாகை பெறவே நீங்கள் ஓடுங்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலக பரிசெல்லாம் அழிந்து போயிடும், ஆனால் பரம பரிசு ஒரு நாள் அழியாது. நீதியின் கிரீடத்தை தருவார், ஜீவ கிரீடத்தை தருவார், மகிமையின் கிரீடத்தை உங்களுக்கு தருவார். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, பாண்டு சமயத்தில் கேட்கணும். பரம அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றியப்பா. அதிகாலையில் அந்த இடைவிடா சகாயமாக குழுவில் கூகுள் மீட்டில் என்னை அமர செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இறை வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி அந்த அழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கை ஒரு பந்தயமான இருக்கிறீங்களே, என் வாழ்க்கை ஒரு பந்தயமான இருக்குன்னு புரிய வச்சீரே, உமக்கு நன்றி சொல்லுவோம். பின்னால் உள்ளதை மறக்க, பாவ கலவை சோர்வை தூக்கி போட கிருபை தாங்க. இயேசுவே, நீரே என்னுடைய இலக்காக இருக்கிற, நீரே என் பரிசு, உம்மா மேலே நான் கண்ணை வச்சு கடைசி வரை ஓட பலன் தாங்கன்னு கேளு. பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும், நான் தள்ளாடும் போது என்னை தூக்கி விடுவேன்னு கேளுங்க. ஜெபம் இதுதான் ஜெபம். அழியாத கிரீடத்தை பெற்று உண்மை பாதத்தில் வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஓடுறேன், நீங்கள் என் கூட ஓடுறீங்க. பரிசு வாங்குற வரைக்கும் என் பின்னாடியே ஓடுங்க. ஓடுறீங்க, வரீங்க, நான் தான் இடம் மாறி போயிடுறேன். பரிசை வாங்கி உங்கள் பாத்திரம் கொண்டாந்து வைக்கணும். ஜீவ கிரீடத்தை உங்கள் கையில் வாங்கணுன்றவர் உங்கள் பாத்திரம் வைக்கணும்ப்பா. திருவெளிப்பாடு 3:11 சொல்வதை போல, உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி உன்னிடம் இருப்பதை பற்றி கொண்டிரு. நிறுத்தாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, லக்க பார்த்து ஓடிட்டே இருங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட, இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி உன்னிடம் இருப்பதை பற்றி கொண்டு என்று வெளிப்பாடு 3:11 சொன்னீரப்பா. இந்த அழியாத கிரீடத்தை பெற்று உங்களுடைய பக்கத்தில் பாதத்தில் வைக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க.
நான் தள்ளாடும் போது என்னை தூக்கி விடுங்கப்பா. நீரே என் இலக்காக இருக்கிறீரப்பா. நீரே என் பரிசாக இருக்கிறீரப்பா. உன் மேலே கண்ணை வச்சு கடைசி வரை ஓட பலன் தாங்காண்டவர். பின்னால் உள்ளதான் மறக்க, என்னுடைய பாவத்தை மறந்து போக, களைய, சோர்வை தூக்கி போட கிருபை தாங்காண்டவர். என் வாழ்க்கையை ஒரு பந்தயோன்னு புரிய வைத்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பை தந்தீரே, நற்செய்தி பணியை தந்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலக பரிசெல்லாம் அழிந்து போயிட மாட்டவரே, ஆனால் பரம பரிசு அழியாதப்பா. நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடத்தை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு பந்தயத்தில் ஓடணும் ஆண்டவரே, ஓடிட்டே இருக்கிற ஆண்டவரே. பந்தயத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி ஓடக்கூடிய வசனத்தை கொடுங்கப்பா. வசனம் இல்லாமல் ஓட முடியாது ஆண்டவரே. வேத வசனத்தை பிடிச்சிட்டு ஓட பரிசுத்தாவின் பலத்தில் கொடுக்க, உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆற்றலாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆக வேண்டும்னு சொன்னீங்களப்பா. ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஓட வைங்க ஆண்டவரே. நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவர் நீர் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் மீது கண்களை பதித்து இதோ நான் ஓடுகிறேன் ஆண்டவரே. ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நன்மை செய்வதில் சோர்வடைய வேண்டாம். பாதி தூரத்தில் நிற்காதீங்க, கடைசி வரைக்கும் ஓடுங்க. மற்றவரிடமிருந்து பாராட்டை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்காக ஓட மாட்டேன். கடவுளுடைய பாராட்டுக்காக ஓடுறேன். மனித பாராட்டு வேண்டாண்டுகிறேன். நம்மை பற்றிக்கொள்ள எல்லா பாவத்தையும் களைஞ்சிட்டு போதை, கோபம், அசுத்தம் எல்லாவற்றையும் விட்டு ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பின்னால் உள்ளவற்றை மறந்து போகாமல் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. பின்னால் உள்ளவற்றை மறந்து உள்ளவற்றை நோக்கி இதோ ஓடிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே. என்னுடைய தோல்வி வேண்டாம், பாவம் ஆண்டவரே, பாராட்டு வேண்டாம், எல்லாம் விட்டுட்டு அடோ அன்று உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவரையும் அவர் உழித்தலின் வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய வசனத்தை தாங்க ஆண்டவர். பரம அழைப்பு என்றால் பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல, இயேசுவே முழுசா அடைவது தான் அவருடைய அழைப்பு. நித்தியமாக இருப்பது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். உண்மை அறிந்து கொள்ள இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒலிம்பிக் பயணத்தில் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு தான் தங்கம். ஆனால் இங்கே எல்லாரும் ஓடினாலும் எல்லாருக்கும் வெற்றி உண்டு, எல்லாருக்கும் வெற்றி உண்டு. பரலோக அழைப்பு, நீங்கள் ஓடுங்க. ஓட்டக்காரர் இயேசு இருக்கிறார். பரலோக அழைப்பு உங்களுக்கு உண்டு. நாம் ஓடுவோம். ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஓட்டம். எல்லா லைஃப்பில் ஒரு ஓட்டம் இருக்குது. ஓடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஓடிக்கொண்டே நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே திரும்பி பார்க்காது. ஆண்டவர் சமூகத்தில் ஓடிட்டே கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை அழைக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள நோக்கத்தை நோக்கி ஓடுவோம். நிறுத்தாமல் ஓடுவோம். ஓடிக்கிட்டே இருப்போம். நீ தனிமையாக இல்லை, ஆவியானவங்க கூட இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உனக்கு வல்லமை தருகிறார். தூய் ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மேலே இருக்கிறார், உங்கள் வழியில் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரப்பப்பட உமக்கு அடிபணிய கிருபை தாங்க ஆண்டவரே. உன்னுடைய கனி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நற்செய்தியின் கனியை உண்டு அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை எல்லாம் என் வாழ்க்கையில் நிறையட்டும் ஆண்டவரே. விழுந்தா என்னை தூக்கி நிறுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அழுதப்போ என் கண்ணீரை துடைச்சீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருள நான் இருந்தபோது ஒளியை காட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல் வராதப்ப நீரே பெருமூச்சோட என் கூட இருந்து ஜெபிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை வழி நடத்துவதற்காய் நன்றி அப்பா. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறே கடவுளின் மக்கள் என்று சொல்லி ஏதோ குழப்பத்தில் இருந்தாலும் நீர் காட்டுகிறீரப்பா. முடிவில் உடைய ஞானத்தை தருகிற ஆண்டவரே. தூய ஆவியார் வரும்பொழுது கடவுளுடைய வல்லமை பெறுவீர்கள் என்று சொன்னீர்களேன். என்னுடைய பலவீனத்தில் பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. பயத்தில் தைரியத்தை தரீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. என்று உங்களோடு இருக்கும்படி துணையாளரை தருவேன் என்று சொன்னீரேன். நான் தனியாக இல்லைப்பா, எப்போவும் என் கூடவே இருக்கிறேங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியாவே உமக்கு நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.